மெரினாவில் விமான சாகசம் முடிந்து மக்கள் வீடு திரும்புவதால் அண்ணா சதுக்கத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்கள். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று சென்னை மெரினா கடற்கரையில் காலை 11 மணி முதல் 1 மணி வரை வான்வழி சாகச கண்காட்சி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளான கழிவுநீர், குடிநீர் போன்ற வசதிகளும் செய்ய கொடுக்கப்படுது. அதே போல பேருந்துகளும் அதே போல ரயில்களும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கண்காட்சியை கண்டதற்கு அந்த மெரினா கடற்கரையிலிருந்து தற்போது தங்களுடைய சொந்த பகுதிகளுக்கு திரும்புவதால் மெரினா கடற்கரையில் என்பது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உழைப்பாளர் சிலை அருகே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை இந்த பகுதியிலிருந்து வட சென்னைக்கு போகக்கூடிய அந்த பேருந்துகள் என்பது குறைந்த அளவே இயக்கப்படுவதால் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் பொதுமக்கள் இந்த பகுதியில் காத்திருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் இந்த பேருந்துகளை இயக்க தற்போது முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு பொதுமக்கள் அவருடைய சொந்த பகுதிக்கு செல்ல அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே போக்குவரத்து துறை பொறுத்தவரையில் இந்த அண்ணா சதுக்கத்திற்கு 125 பேருந்துகள் ஞாயிற்றுக்கிழமையில் இயக்கப்படும். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூடுதலாக இந்த வான்வழி சாகச கண்காட்சியை ஒட்டி 75 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்களின் கூட்டம் தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தற்போது சென்னை பாரிமுனையில் அதே போல சென்னை பிராட்வேலிருந்து கிளம்பக்கூடிய அந்த பேருந்துகள் அனைத்துமே தற்போது அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்ல வகையில் தற்போது சிறப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் கூட்டம் என்பது சற்று குறைந்துள்ள நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கூட்டம் என்பது முழுமையாக குறையும் என்றும் அதே போல போக்குவரத்தை சரி செய்யவும் இந்த பகுதியில் காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு போக்குவரத்துமே தற்போது இந்த பகுதியில் மெல்ல மெல்ல சீரடைந்து வரக்கூடிய சூழலில் இன்னும் போக்குவரத்தும் சில மணி நேரங்களில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய தற்போது அந்த இடத்தில் எவ்வளவு மணி நேரம் ஆகும்? அது பற்றிய விவரங்கள் என்ன? போக்குவரத்து சரி செய்ய ஏற்கனவே குறிப்பாக இந்த வான்வழி சாகச கண்காட்சிக்காக 8000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் என்பது ஈடுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக இந்த காமராஜர் சாலையில் போக்குவரத்து இந்த பிற்பகல் முதலே சரி செய்யும் பணியில் தான் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 3 மணிக்கு பிறகாக இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது மெல்ல மெல்ல சீரடைந்து வாகனங்கள் நிற்காமல் செல்லக்கூடிய வகையில் தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது இருந்தாலும் பொதுமக்கள் இந்த பேருந்துக்காக காத்திருப்பதால் இந்த பகுதியில் என்பது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் தற்போது வரை காணப்படுகிறது. எனினும் குறிப்பாக இந்த உழைப்பாளர் சிலை அருகே கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மற்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது குறைவாக தான் இந்த கடற்கரை சாலையை பொறுத்தவரையில் இருக்கிறது. இதையும் சரி செய்ய தற்போது காவலர்கள் தீவிரமாக முயன்று வருகிறார்கள். சில மணி நேரங்களில் போக்குவரத்து சரி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.